நேர்களை வணக்கம். இன்று நம்மோடு நேர்காணல் பேசுவதற்காக அரசியல் விமர்சகர் திருமிகு ராஜகம்பீரன் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். வாருங்கள், அவரோடு பேசலாம். வணக்கம் சார். வணக்கம். திமுகவினுடைய எம்பி திருமதி கனிமொழி அவர்கள் சொல்லியிருந்தாங்க, எடப்பாடி பழனிசாமியுடைய ஆஃபீஸ் இங்கே இல்லை, டெல்லியில் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்துருக்காங்க. அதுக்கு பதிலடியாக எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, நீங்கள் வேணால் சென்னையில் எங்கள் ஆஃபீஸில் பாருங்கள் அப்படின்னு சொல்லி ஒரு பதிலடியை கொடுத்துருக்கிறாரு. எப்படி பார்க்குறீங்க சார்? எம்ஜிஆர் மாளிகை என்பது சென்னை ராயப்பேட்டையிலே தான் இருக்கிறது. அதன் சாவி கூட எடப்பாடி பழனிசாமியிடம் தான் இருக்கிறது. அதிகாரம் டெல்லியில் இருக்கிறது. அதைத்தான் கனிமொழி அவர்கள் சொன்னார். கனிமொழி அவர்கள் சொன்னது ஏடிஎம்கே ஆஃபீஸ் இங்கே இருக்கு, டிசைடிங் அத்தாரிட்டி, அதிகார மையம் அது அமித்ஷாவிடம் இருக்கிறது. இதை விட ஒரு கேவலம் எதுவுமே கிடையாது. ஒரு அரசியல் கட்சி, அந்த கட்சியினுடைய தலைவர், அந்த கட்சியினுடைய பொதுச் செயலாளர், அவருடைய கட்டுப்பாட்டிலே கட்சி இல்லை என்பதைத்தான் கனிமொழி ஒரு குற்றச்சாட்டாக சொல்லுகிறார். அதை கொஞ்சம் கூட புரிஞ்சுக்கிறாம, செங்கலாலையும் சிமெண்டாலையும் பூசப்பட்டது அல்ல ஒரு அரசியல் கட்சியினுடைய அலுவலகம். அது கோடிக்கணக்கான தொண்டர்களினுடைய வியர்வையாலும் இரத்தத்தாலும் கண்ணீராலும் எழுதப்பட்டது. சாதாரண விஷயம் அல்ல. ஒரு கட்சியை உருவாக்கி அதுக்கு மக்களுடைய நம்பகத்தன்மையை பெற்று அங்கீகாரம் பெற்று, சாதாரணமாக தேர்தல் கமிஷனில் எலெக்ஷன் கமிஷனுடைய அங்கீகாரத்துக்கே பல கட்சிக்கு தகுதி இல்லை. 6 வருடங்கள் ஒரு கட்சி தொடர்ந்து தேர்தலில் போட்டியிடவில்லை என்றால் அதன் அங்கீகாரம் ரத்து என்று சொல்லக்கூடிய அளவுக்கு பல கட்சிகளுக்கு சமீபத்தில் தான் ரத்தாகி இருக்கிறது. ஆனால் ஒரு அரசியல் கட்சி தேர்தல் ஆணையத்தாலும் அங்கீகரிக்கப்பட்டு மக்களாலும் அங்கீகரிக்கப்பட்டு அதிகார மையத்தை நோக்கி நகர்வதற்குல அதை சாதித்து காட்டிய மிகப்பெரிய வரலாறு பேரறிஞர் அண்ணாவுக்கு உண்டு. அண்ணா உருவாக்கியது தான் திராவிட இயக்கத்தினுடைய திமுக. பேரறிஞர் அண்ணாவுக்கு பின்னால் தன்னையே தலைவராக மக்களுக்கு அடையாளப்படுத்தி வெற்றி கண்டவரே எம்ஜிஆர் அவர்கள். அதைத்தான் இந்த விஜய் மாதிரி 20 மணி நேரம் ஒரு நாளைக்கு தொடர்ந்து தூங்குகிற சோம்பேறி சிங்கம் விஜய் அவர்கள் கூட 67 ஒரு மாற்றம் வந்தது, 77 ஒரு மாற்றம் வந்தது. நான் போய் தூங்க போகிறேன், சனிக்கிழமை வர்றேன்னு சொல்லிட்டு போனார் இல்லையா? அப்படிப்பட்ட மிகப்பெரிய அரசியல் கட்சியாக அதிமுக இன்னும் சொல்ல போனால் திமுகவை விடவும் கூடுதலாக வெகுஜன இயக்கமாக, மக்கள் இயக்கமாக அது இருந்தது. அந்த இயக்கத்தை இன்றைக்கு சர்வநாசமாக மாற்றி இன்றைக்கு பாஜகவினுடைய காலடியிலே கொண்டு போய் வைக்கக்கூடிய அளவுக்கு ஒரு மோசமான நிலைமை வந்துவிட்டது. இது மிகப்பெரிய வரலாற்று பிழையை எடப்பாடி பழனிசாமி செய்து விட்டார். அண்ணாமலை டிடிவியினுடைய சந்திப்புக்கு பிறகு ஏதாவது ஒரு மாற்றம் டிடிவி தினகரன்கிட்ட வருமோ அப்படின்னு எதிர்பார்க்கும்போது திடீர்னு ஒரு ட்விஸ்ட் அடிக்கிறார் தினகரன். எடப்பாடி பழனிசாமியை வேட்பாளரிலிருந்து நீங்கள் மாற்றலை அப்படின்னா, வேறு வேட்பாளர் நீங்கள் கொண்டு வரல அப்படின்னா நான் உங்கள் கூட்டணிக்கு வரமாட்டேன், பாஜக கூட்டணிக்கு வரமாட்டேங்கிறாரு. அண்ணாமலையினுடைய முயற்சி தோல்வியாக இருக்குது. எப்படி பார்க்குறீங்க? அண்ணாமலை டிடிவி தினகரனை சந்திக்க போனது கூட்டணியை வலிமைப்படுத்துவதற்காக அல்ல. என்டிஏ கூட்டணியிலே இருந்து யாரும் வெளியில் போகக்கூடாது, கேட்ட பூட்ட போகிறேன், நான் எல்லாரும் இங்கே தான் இருக்கணும் என்று அந்த கூட்டணியை வலிமைப்படுத்துவதற்காகத்தான் அண்ணாமலை சென்றார் என்று சொல்லப்பட்டது. அது உண்மையா அப்படின்னு கேட்டால் அது உண்மையா அல்ல. அண்ணாமலை தனி கட்சி தொடங்குவதற்கு திட்டமிட்டு கொண்டிருக்கிறார். அதற்காக ரஜினிகாந்திடம் ஆலோசனை நடத்துகிறார். அது விஷயமாக தான் டிடிவி தினகரனை போய் அவர் சந்திக்கிறார். நாம் எல்லாம் ஒரு அணியாக இருப்போம் என்று ஒரு திட்டமிடுகிறார். தமிழ்நாட்டிலே பாஜக போனியாகவில்லை. பாஜக என்கிற பெயரை வைத்துக்கொண்டு அரசியல் செய்தாலே அந்த அரசியல் எடுபடாது என்று தெரிந்து கொண்டவர்கள் புதிதாக ஒரு அரசியல் கட்சி தொடங்குவதன் மூலமாக தனிநபர் செல்வாக்கின் வழியாக ஒரு கட்சியை உருவாக்க முடியுமா என்பதற்கு பாஜகவின் அனுமதியோடு தான் அண்ணாமலை இதை செய்கிறாரா என்று ஒரு சந்தேகம் இருக்கிறது. ஏன்னா அவங்களே ஒரு ஆளை இறக்கி விட்டு குரங்கு தன்னுடைய குட்டியை விட்டு ஆழம் பார்த்ததுன்னு சொன்னது மாதிரி பாஜக தானே இந்த கட்சி ஒரு கட்சியை உருவாக்குவதற்கு இவர்களே பின்புலமாக இருந்து இயக்குகிறார்களா? ஏன்னா எப்படி போனாலும் 2026 தேர்தலில் அதிமுக வீழ்வது உறுதி. ஏன்னா அவர்களுக்கு எந்த ஒருங்கிணைப்பும் கிடையாது. தனித்தனியாக பேசி கொண்டிருக்கிறார்கள். கட்சி ஒன்றுபட வேண்டும் என்று உரத்து சொல்லுகிற போதெல்லாம் கட்சி 2 படுகிறது, 3 படுகிறது, 4 படுகிறது. சிதறு தேங்காயா ஒட்டஞ்சு சிதறி கிடக்கிறது.
அதனால் இந்த கட்சி அதிகார மையத்தை நோக்கி நகராது. எடப்பாடி போய் கொங்கு மண்டலத்துக்குள்ளே வாக்கு கேட்டாலும் அங்கே அதற்கு எதிர்கருத்தாக செங்கோட்டையன் இருக்கிறார். காவிரி டெல்டா பக்கம் போகலான்னு பார்த்தா அங்கிட்டு கட்டையை போடுறதுக்கு டிடிவி தினகரன் இருக்கிறார். சரி, தென் மாவட்டம் பக்கம் போய் இங்கிட்ட திருநெல்வேலி, மதுரை, ராமநாதபுரம் பக்கம் போய் ஒரு சுற்றிட்டு வரலான்னு பார்த்தா ஓபிஎஸ் இருக்கார். எங்கே போனீங்கன்னாலும் உங்களுக்கு எதிரான ஒரு அணி இயங்கிக் கொண்டே இருக்கும் என்றால் உங்களுடைய வாக்கு வங்கி என்பது சிந்தாமல் சிதறாமல் சேதாரம் இல்லாமல் வந்து செல்வதற்கு வாய்ப்பே கிடையாது. அப்போ அதிமுகவினுடைய அழிவு காலம் தொடங்கி விட்டது. இது பாஜக என்ன நினைக்குதுன்னா, அதிமுக அழிந்தால்தான் தங்களுடைய இயக்கம் மேலே வரும். கிராமப்புறங்கள் எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா உரச்செடி ஒன்று வளர்ப்பாங்க. அதுக்கு பேரே மக்கள் மொழியில் சொன்னால் அதுக்கு ஒரு சக்கப்போடுன்னு சொல்லி ஒரு உரச்செடியை வளர்ப்பாங்க. அதை கொஞ்சம் வளர்ந்த உடனே அதை அப்படியே உழுது விட்ருவாங்க. சக்கப்போட அது உள்ளுக்குள்ளே போய் மக்கி மண்ணோட மண்ணாது அது உரமாக மாறிடும். அப்புறம் விவசாயம் பண்ணால் நல்லா வளரும். இப்போ எப்படி சக்கப்போடுன்னு ஒரு உரச்செடியை வளர்த்து உழுது விட்டுருவாங்களோ அது மாதிரி அதிமுகவை ஒரு சக்கப்போடாக மாற்றிட்டாங்க பாஜக. அது மேலே வரவிடாமல் பார்த்துக்கிறதுக்கு வேலை பார்த்துருக்காங்க. இவைகளுக்கெல்லாம் என்னென்னா, அதாவது அதிமுகவினுடைய தலைவர்கள் என்று சொல்லிக் கொள்பவர்கள் எல்லாம் வழக்கு விசாரணைக்கு அஞ்சி, சிறைச்சாலைக்கு போவதற்கு அஞ்சி, வருமானத்துக்கு அதிகமான சொத்து சேர்ப்பதற்கான பட்டியலை வெளியிடுவதற்கு, அதாவது அது பிடித்து விடுவார்களோ என்பதற்கு அஞ்சி கட்சியை அடமான வைத்து விட்டார். அவங்களுக்கு நல்லா தெரியும் இந்த கட்சி தேராதுன்னு. அதை பயன்படுத்தி கொண்டு பாஜகவை எப்படி வளர்ப்பது, அண்ணாமலையை தனிக்கட்சி தொடங்க வைத்து வளர்ப்பதா, இல்லை தாங்கள் இன்னொரு அணியை உருவாக்கி வளர்ப்பதா என்று பல சந்தேகங்கள் இருக்கிறார். ஏன்னா விஜய் அவர்களே பாஜகவினுடைய பி டீம் தான் என்ற சந்தேகம் வலுவாக இருக்கிறது பல பேருக்கு. ஏன்னா அவருடைய அனுமதியே இல்லாமல் ஏறத்தாழ அவர் கேட்காமலே, கோரிக்கையை வைக்காமலே அவருக்கு இசட் பிரிவு பாதுகாப்பு வழங்குகிறோம், ஒய் பிரிவு பாதுகாப்பு வழங்குகிறோம் என்றெல்லாம் மத்திய அரசாங்கத்தினுடைய பாதுகாப்பு வழங்கப்படுகிறோம். ஒரு ஐஆர்எஸ் ஆஃபீஸர் என்று சொல்லக்கூடிய அருண்ராஜ் என்று சொல்லக்கூடியவர் ஒரு ஒரு வலதுசாரி சிந்தனை உள்ளவர். அவர் தன்னுடைய வருமான வரித்துறையினுடைய அந்த உயர் பொறுப்பை ராஜினாமா செய்துவிட்டு அவர் கட்சியில் போய் இணைகிறார். அப்போ அவரை சுற்றி இருப்பவர்களெல்லாம் யார்? மக்கள் போராட்டங்களிலே தன்னை ஒப்படைத்து கொண்டு வரக்கூடிய தலைவர்கள் வந்தார்கள்னா பரவாயில்ல, போராளிகள் வந்தால் பரவாயில்ல, வரக்கூடியவர்களாம் வலதுசாரிகள் வர்றாங்க. சிடி நிர்மல்குமார் ஏற்கனவே பிஜேபியில் இருந்திருக்காரு, அப்புறம் அதிமுக இருந்திருக்காரு, இப்போ இங்கே வர்றாரு. ஒரு லாட்ரி சீட்டு ஆதவ் அர்ஜுனாவும் ஒரு பிளாக் டிக்கெட்டு விஜயும் சேர்ந்து அரசியலில் மாற்றத்தை உருவாக்க போகிறேன், லாட்ரி சீட்டா பிளாக் டிக்கெட்டா அப்படின்னு ஒரு கூட்டணியை உருவாக்குறாங்க அவங்களுக்குள்ளேயே. இது எப்படி கரை சேரும்? சனிக்கிழமை அடுத்த சனிக்கிழமை நான் இந்த ஊருக்கு போகிறேன் அப்படின்னு போய் மனப்பாடம் பண்ணதெல்லாம் ஒப்பிச்சுட்டு போகிற மொக்கை வாங்கிட்டு அந்த ஊருக்காரனையும் சொல்கிறேன், இதெல்லாம் இருக்கியா, எங்கள் ஊரில் அலையாத்தி காடை அழிச்சு விட்டாங்க அப்படின்னு விஜய் பேசுகிறாரு. ஆனால் உண்மை என்னென்னா, அலையாத்தி காடுகள் 2 மடங்கு பாதுகாக்கப்பட்டிருக்கிறது, வளர்க்கப்பட்டிருக்கிறது. அரசு மருத்துவமனையில் டாக்டர் இல்லைங்கிறாரு. நீ என்னைக்கு அரசு மருத்துவமனைக்கு போன? யாரும் எழுதி கொடுக்குறாங்க. சரி, திருவிளையாடல் புராணத்தில் தருமிக்கு சொக்கா 1 2 1000 பொண்ணாச்சே, 1000 பொண்ணாச்சு அப்படின்னு எனக்கு இல்லையான்னு நாகேஷ் சொல்லுவார்ல, அதுக்கு ஒரு கவிதை எழுதி கொடுப்பாங்கல்ல, அந்த கதை தான் இவங்க கதை. 1000 பொற்காசுக்கு பதிலாக தமிழ்நாடு முதலமைச்சராகணும்னு சொல்கிறாங்க. அதனால் இன்றைக்கு டிடிவி தினகரன் எடப்பாடி பழனிசாமி முதல்வர் வேட்பாளர் இல்லை என்று அவர் உரத்து பேசுவதற்கு பின்னாலும் பாஜகவின் சதி இருக்கிறது. எடப்பாடிக்கு செக் வைக்கிறது ஒரு பக்கம் செங்கோட்டையன், ஒரு பக்கம் டிடிவி, இன்னொரு பக்கம் ஓபிஎஸ். அப்போ இந்த அண்ணாமலை யார்? அண்ணாமலை தாங்க இதை நிகழ்த்தி கொண்டிருக்கிறாரு. இந்த நாடகத்தினுடைய ஒரு முக்கியமான ஒரு கதாபாத்திரம் அவர் தான். அவர் இயற்கை விவசாயம் பண்ண போகிறேன், அடுத்த நம்மாழ்வாரா நான் வரப்போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு ஒரு பக்கம். ஆனால் உண்மையிலேயே கோடிக்கணக்கான சொத்துக்களை அவர் பதுக்கி வைத்திருக்கிறார். அதனால் அரசியலில் அவர் அறிவாலயத்தில் செங்கலை உருவேன்னாரு, கமலாலயத்திலேருந்து அவரை உருவிட்டாங்க கட்சியில். அதனால் அரசியலில் அடுத்த கட்டம் என்பது
அதிமுகவை ஒழித்து கட்டிவிட்டு யார் வரப்போகிறார்கள் என்பதுதான் தமிழ்நாட்டு அரசியலில் முக்கியமானது. அந்த இடத்திற்கு வருவதற்கு பாஜக முயற்சி செய்கிறது, தமிழக வெற்றி கழகம் முயற்சி செய்கிறது. ஏன் நாம் தனி கட்சி தொடங்கி அந்த மாதிரி வரக்கூடாது என்று அண்ணாமலை முயற்சி செய்வதற்கு தொடங்கிவிட்டார். அப்போ எல்லாருடைய முயற்சியுமே அதிமுகவினுடைய அழிவில் இருந்து தான் தொடங்குகிறது. அதனால் இதுக்கு திமுகவோடு அதிமுக போட்டி போடுகிற இடத்துலையே இல்லை. ஓட்டப்பந்தயத்தில் விமர்சனங்கள்லாம் வச்சுட்டு ஓட்டப்பந்தயத்தில் ஓடி வரும்போது ஓட்டக்காரன் ஒருத்தர் சரக்குன்னு கீழே விழுந்துட்டான்னு வச்சுங்க, அது மாதிரி அதிமுக என்பது ஓட்டப்பந்தயத்தில். ஆனால் திமுகக்கு எதிரான பிரச்சாரங்களை எடப்பாடி தீவிரமாக பண்ணிட்டு தானே இருக்காரு. பண்ணுறாரு, அதை நம்புறதுக்கு ஆள் இல்லையே. அந்த எதிர்ப்பு வாக்குகளை அறுவடை செய்வதற்கான ஒரு வலிமையான கூட்டணியும் அவரிடத்துல இல்லை, வசீகரமான தலைமையாகவும் அவர் இல்லை. மொத்தத்தில் அவர் அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்வதற்கு, அதிகார மையத்தை நோக்கி நகர்வதற்கான வாய்ப்பை பாஜக கூட்டணியிலே சேர்ந்ததன் மூலமாக அதிமுக தனித்தன்மை இழந்து விட்டது. அதிமுக என்கிற கட்சியினுடைய ஒரிஜினாலிட்டியை காலி பண்ணது மூலமாக தொண்டர்களின் நம்பிக்கையை இழந்து நிற்கிறார் எடப்பாடி பழனிசாமி. உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி எங்களோட கருத்தில் பண்ணமைக்கு நன்றி சார்.